எப்போ கேட்டால் நான் மறுக்க மாட்டேன். அதை வந்து அதுக்கு பயங்கர ஹைப்லாம் கொடுத்தீங்களா, ஒன்றும் பெருசாக ஒன்றும் விஷயம் இல்லையே அப்படிங்கிறது தான் சார். நாங்கள் சும்மா 2% கட்சி சார். எங்கன்னா நீங்கள் வந்து பெருசாகவே எடுத்துக்காதீங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல ஊடகங்கள்லாம் 2% ஆர்கே நகருக்கு அப்புறம் ஜெயிக்கல, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம்னு பேசுகிறவங்கெல்லாம் இப்போ நாங்கள் அன்னைக்கு கூட்டணியை விட்டு விலகிட்டோம். இதே அன்னைக்கு தென்காசியில் அறிவிக்கிறாங்க. இதில் அது நீங்க கேட்டா தானே நான் பேச முடியும். அவர் அன்னைக்கு கேட்டார் ஒருத்தர், நீங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னாருங்க பழனிசாமி தான் முதலமைச்சர், நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டாரு. நாங்க எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோன்னு தெரியும். இன்னொன்னு 2024 நாங்க என்டிஏக்கு போனது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் திரு அண்ணாமலை அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அந்த கூட்டணியில் பயணித்தோம். இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு, இப்ப சட்டமன்ற பொது தேர்தல். இதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் நாங்கள் எடுப்போம்னு சொன்னார். அடுத்த கேள்வி அவங்க அப்படி சொன்னதுமே அர்த்தம் தானே நாங்க இந்திய கூட்டணியில் இல்லைன்னு தானே அர்த்தம். அடுத்து நீங்க கேட்டுதான் சொல்லியிருப்பேன், நானா வந்து சொல்ல முடியாது. நீங்க அடுத்து காட்டுமன்னார் கோயில் போயிருந்தப்ப அங்க கேட்டாங்க, ஸ்ட்ரைட்டா ஆமாங்க தமிழ்ல தானே சொல்றேன்னு கேட்டேன். கரெக்டா? என்னங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதுல அன்னைக்கே சொல்லல இன்னைக்கே சொல்லல, நீங்க கேட்கற இப்ப நீங்க கேட்கறப்ப ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லு, இதையா நீங்க தஞ்சாவூர்ல சொல்லலன்னு கேட்டா நான் என்ன பண்றது? அதே மாதிரி தஞ்சாவூர்ல அங்க பத்திரிகை நண்பர்கள் எங்க கழக நிர்வாகி அமைப்பு செயலாளர் வளர்வேந்தன் வீட்டு கல்யாணம் போயிட்டு வரப்ப அங்க மீடியா இருந்தாங்க. அப்ப விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறாரு, அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், விஜய் என்னோட கருத்து தான் நான் சொல்ல முடியும். நான் உங்களுக்கு தெரியும், நான் என்ன யதார்த்தமா நான் எதை நம்புறேனோ என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லக்கூடியவன். அந்த இதுல அவர் விஜயகாந்த் எப்படி 2006 ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குனாரோ அதே போல விஜய் அவர்கள் திரையுலகத்தில் வந்திருக்காரு, அவர் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்னு நினைக்கிறேன். அது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். 2006 உங்களுக்கு தெரியும், டிஎம்கே 95-96 சீட்டு வந்தாங்க. இது வரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி வர முடியாம சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தாங்க. அப்ப அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. எங்க கட்சி அப்ப வந்து அம்மா வந்து அப்ப 65 சீட்டு வாங்குவாங்க. எங்க கட்சி கூட்டணியெல்லாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன், எம்டிஎம்கே சேர்த்து. அப்ப வந்து தினமலர் பத்திரிகைன்னு நினைக்கிறேன், இல்ல ஏதோ பத்திரிகையில 70 தொகுதிகளில் ஏடிபிகே அவருடைய வெற்றியை பாதிச்சிருக்காரு, டிஎம்கே தொகுதியை 50 தொகுதிகளில் பாதிச்சதா தகவல் பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அது உண்மை. 2006 நான் இங்க எம்பியா இருந்த நேரத்தில்